மாணவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டுல கிரேட் 11 படிக்கிற மாணவர்களுக்கான ஐசிடி முதலாவது வகுப்பு இன்னைக்கு ஆரம்பிக்கப்படுது. இப்ப ஆல்ரெடி பார்த்தோம்னா என்கிட்ட கிரேட் 10 படிச்சுட்டு இப்ப கிரேட் 11க்கு வார மாணவர்கள் இருக்கிறீங்க கொஞ்சம் பேரு. மற்ற மாணவர்கள் எல்லாம் புதிதாக இந்த வகுப்புக்கு இணைஞ்சிருக்கீங்க. ரைட், ஓகே. முதலாவது பார்த்தோம்னா இப்ப நீங்க இப்ப கிரேட் 10 கம்ப்ளீட் பண்ணி கிரேட் 11க்கு வந்திருக்கீங்க. என்ன நோக்கத்துக்காக வேண்டின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஓலெவலுங்கிற ஒரு எக்ஸாமை கம்ப்ளீட் பண்றதுக்காக வேண்டி. இந்த ஓலெவல் எக்ஸாம் பார்த்தோம்னு சொன்னா கிரேட் 10 கிரேட் 11 ரெண்டையும் உள்ளடக்கியதாகத்தான் அந்த பேப்பர் அமைய போகுது. அப்ப இப்ப ஒரு வருடம் மெனக்கெட்டு நீங்க என்ன செஞ்சீங்க? கிரேட் 10 கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. நாட்டுல என்னதான் அனர்த்தம் இருந்தாலும் உனக்கு சுகம் இல்லாம போயிருந்தாலும் ஓலெவல் எக்ஸாம்ல பரீட்சையில அந்த கிரேட் 10லயும் இருந்து என்ன செய்யும்? கேள்வியில் வந்துதான் ஆகும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதை நீங்க விளங்கி கொள்ளணும். ரைட். இப்ப பார்ப்போம். கிரேட் 11க்கு நாம இப்ப புதிதாக கால் தடம் எடுத்து வைக்கிறோம். ரைட். அப்ப கிரேட் 11க்கு வந்தோம்னு சொன்னா இங்க என்னென்ன யூனிட்ஸ் இருக்கு, சிலபஸ் என்ன மாதிரி, கிரேட் 11ஓட அதாவது என்ன கிரேட் 10 விட கிரேட் 11 ஈஸியா கஷ்டமான்னு சொல்லி பலருக்கும் பலதரப்பட்ட கேள்விகள் காணப்படும். ரைட். அப்ப முதலாவது நம்ம கிரேட் 11ல என்னென்ன யூனிட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சிலபஸுக்குள்ள உள் போவோம். ரைட். இப்போ முதலாவது உங்களுக்கு தெரியும் கிரேட் 10ல என்னென்ன யூனிட்ஸ் இருக்குன்னு சொல்லி, சரியா? அப்ப கிரேட் 10ல இருக்கிற சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்ப கிரேட் 11க்கு இப்ப போறோம், சரியா? இப்ப நீங்க என்ன செஞ்சுக்கணும்? கிரேட் 10 எல்லாமே தரவா படிச்சிருக்கணும், சரியா? ரைட். இப்ப கிரேட் 11க்குள்ள நகரும். கிரேட் 10ல 9 யூனிட் இருக்கு. ரைட். 9 யூனிட் தான் இருக்கு. கிரேட் 11ல பார்த்தோம்னா 6 யூனிட் தான் காணப்படுது. அப்ப மொத்த ஐசிடி சிலபஸுமே 15 யூனிட்டுக்குள்ளதான் உள்ளடங்கப்பட்டிருக்கு. கிரேட் 10 ஐசிடி கிளியரா படிச்சாளுக்கு தெரியும் ஐசிடி எவ்வளவு ஈஸியான பாடம்னு சொல்லி. ரைட். அதே போலதான் கிரேட் 10 ஐசிடி எவ்வளவு ஈஸியோ அது போலதான் கிரேட் 11ம் அந்த அளவு ஈஸி. நம்ம படிக்கிறதுல அது உள்ளடங்கப்படுது. கிரேட் 11ல பார்த்தோம்னு சொன்னா முதலாவது யூனிட் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு செய்நிரல்களை எழுதுதல். அதிகளவான மாணவர்களுக்கு இந்த யூனிட் தான் ஆக பெரும் பிரச்சனை. இந்த கிரேட் 11ல இருக்கிற மெயின் யூனிட் இந்த முதலாவது யூனிட் மட்டும்தான். மற்ற எல்லாம் சிம்பிளான யூனிட். முதலாவது சின்ன யூனிட் தான், அது ஒவ்வொருத்தரும் விளங்கி கொள்றதை பொறுத்து அது மாறுபடும். ரெண்டாவது யூனிட் பார்த்தோம்னு சொன்னா நான் நினைக்கிறேன் ஒரு கிளாஸ்லயே கம்ப்ளீட் பண்ணலாம், சின்ன யூனிட் உண்டு. மூணாவது யூனிட்டும் அப்படித்தான், நாலாவதும் அப்படித்தான். நாலாவது கொஞ்சம் பெருசா வரும், அதுல எடிட்டிங் எல்லாம் பார்ப்போம். அஞ்சாவது யூனிட் எளிய இணையதளங்களை வடிவமைத்தல். நீங்க வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க ஓனா உங்களுக்கு சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் நீங்க பண்ணலாம். நான் எனக்கு சொல்லி இந்த கிளாஸுக்கு சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி நான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். அது நான் ஓனா கிரியேட் பண்ணினது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட். அப்ப நீங்களும் அந்த எளிய இணையதளங்களை வடிவமைத்தலுங்கிற யூனிட் படிச்சுட்டு அதோட எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு சில விஷயங்கள் நீங்க செல்ஃபா லேர்ன் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்களும் ஒரு வெப்சைட் ஒன்று செய்ய இயலும். அடுத்தது சமூகமும் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலும். இது ஆறாவது யூனிட், அதுவும் ஒரு நோட்ஸ் பார்ட் தான். இப்ப இந்த 6 யூனிட்டும் தான் இந்த கிரேட் 11 சிலபஸுக்கு உள்வாங்கப்படுது. ரைட். தயவு செய்து உங்களுக்கு நான் ஒரு விஷயம் நல்லா கிளியரா சொல்லிக்கொள்றேன். உங்கள்ட்ட பாஸ் பேப்பர் இல்லைன்னு சொன்னா உடனடியாக வாங்கி கொள்ளுங்க. பாஸ் பேப்பர் ஆக குறைஞ்சது 2 தரமாச்சும் செஞ்சா தான் என்னென்ன கேள்வி வந்திருக்கி சொல்லி ஞாபகத்துக்கு வரும். அந்த கேள்விகளை கொண்டே நீங்க முழு சிலபஸும் படிச்ச மாதிரி தான். பாஸ் பேப்பர் 2 தெரிஞ்சா எல்லா தியரியும் கிளியர், எல்லா யூனிட்டும் படிச்ச மாதிரி இருக்கும். ஏன்? எல்லா விஷயமும் அதுக்கு உள்ளடங்கப்படும். உங்களுக்கு தெரியும் ஃபைனல் எக்ஸாம் எப்படி அமையப்பெறும்னு சொல்லி. ரைட். டேர்ம் எக்ஸாம் மாதிரி இருக்கும்னு சொல்லி நினைக்க வேணாம், இது ஃபைனல் எக்ஸாம். ரைட். ஓ லெவல் உங்களோட டேர்ம் எக்ஸாமும் இப்படித்தான் அமையும்னு நினைக்கிறேன். ரைட். நம்மளோட ஓ லெவல் ஃபைனல் எக்ஸாம்ல பார்ட் 1 பார்ட் 2 அது எப்பயும் இருக்கிறது தான். பார்ட் 1ல 40 எம்சிக்யூ வரும், 40 எம்சிக்யூ. பார்ட் 2ல பார்த்தோம்னு என்ன 7 கேள்வி வரும், 7 கேள்வியிலையும் 5 கேள்வியை தான் நம்ம செய்வோம். அதுலேயும் முதலாம் கேள்வி எல்லா மாணவர்களும் கட்டாயம் செஞ்சே ஆகணும், சரியா? அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற 2லேருந்து 7 வரையான கேள்விகளுக்குள்ள நீங்க விரும்பின 4 கேள்வியை சூஸ் பண்ணி செய்யலாம். இதுதான் பேப்பர் ஸ்ட்ரக்சர். இந்நாள் வரை நிறைய மாணவர்களுக்கு இந்த விஷயம் முதலாவது தெரியும்.
அப்ப இதுல இருந்தாவது விளங்கி கொள்ளுங்க. ரைட், ஓகே, இவ்வளவுதான் விஷயம். பேப்பர் ஸ்ட்ரக்சர். ரைட். ஸோ உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ல ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கிளாஸுக்கான வெப்சைட். ரைட், இப்போ நான் ரீசெண்ட் அப்டேட் பண்ணிக்கிறேன். என்ன, கிரேட் 10க்கு முதலாவது யூனிட் ஸ்டார்ட் ஆகுது, கிரேட் 11க்கு யூனிட் 1 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஃப்ரீ கிளாஸஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுவரை படித்த மாணவர்கள் கவுண்ட் போட்டிருக்கேன். சிலபஸ் என்ன மாதிரி வருது, கிளாஸ் டைம் டேபிள் போட்டிருக்கிறேன். இது என்ன, இது எனக்கு சொல்லி நான் செஞ்ச ஒரு வெப்சைட். ரைட், வெப்சைட். ரைட், அடுத்த பார்த்தோம்னா கிரேட் 11 படிக்கீங்க நீங்க, உங்கள்ட்ட கிரேட் 10 நோட்ஸ் எதுவும் இல்லைன்னு சொன்னா நீங்க கம்ப்ளீட் நோட்ஸ் என்கிட்ட எடுத்துக்கொள்ளலாம். புக் மாதிரி வரும் உங்களுக்கு. நீங்க ஃபுல்லா ஈஸியா படிக்கிற மாதிரி அது காணப்படும். அதிகளவான மாணவர்கள் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு பிரயோசனப்படும் நீங்க நம்பினீங்கன்னு சொன்னா அதை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு வெப்சைட். நீங்களும் கிரேட் 11ல இருக்கிற 5வது யூனிட் எளிய இணையதளங்களை வடிவமைத்தல் யூனிட் படிச்சுட்டு அழகான வெப்சைட் செஞ்சு அதுல இன்னும் பல விடயங்கள் பார்த்தோம்னா நீ ஏ லெவல்ல ஐசிடி பாடம் தெரிவு செஞ்சீங்கன்னு சொன்னா அங்கேயும் படிப்பீங்க. ரைட், இப்ப டிரெக்ட் 5வது யூனிட்டுக்கு போக போற இல்ல. நம்ம என்ன செய்யப்போம், முதலாவது யூனிட் 2வது ஓர்டரா தான் 5வது யூனிட்டுக்கு போகும். அது மட்டுக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ரைட், ஓகே. முதலாவது யூனிட் என்ன, பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு செயல்முறைகளை எழுதுதல். ரைட், ஓகே. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ பிரச்சனைகள் வரும். அது போலதான் இங்கேயும் ஒரு சில பிரச்சனைகள் வார நேரம் அதை எப்படி இலகுவாக தீர்க்கலாம்ங்கிறத தான் இந்த பாடத்திலிருந்து நம்ம படிச்சு கொள்ள போறோம். சரியா? ரைட். முதலாவது, பிரச்சனையை பகுப்பாய்வு செய்யணுமா. பிரச்சனையை பகுப்பாய்வு செய்யறதுக்கு முதல் பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்ப்போம். உள்ளீட்டை பயன்படுத்தி முறை வழியாக்கத்தின் மூலம் வெளியீட்டை பெற வேண்டிய நிலையே பிரச்சனையாகும். இதுதான் பிரச்சனை. உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் நனிஞ்ச உள்வாங்கல நம்மளோட சிலபஸுக்குள்ள இருக்கணும். சரியா? உள்ளீட்டை பயன்படுத்தி முறை வழியாக்கத்தின் மூலம் வெளியீட்டை பெற வேண்டிய நிலையே பிரச்சனையாகும். சின்னதா ஒரு கேள்வி கேட்டலாம், பிரச்சனை என்றால் என்ன கேட்டுட்டாண்டிசன்னா நமக்கு விடை அளிக்க தெரிந்திருத்தல் வேண்டும். படிப்பிச்சுக்கிட்டு போற நேரமே என்ன கேள்விகள் கேட்கலாம், இதுவரைக்கும் என்னென்ன கேட்டிருக்கீங்கன்னு சொல்லி நான் செல்லுவேன். நீங்க அவர்கிட்ட டியூட் பிரிண்ட் பண்ணிருப்பீங்க, சின்னதா மார்க் பண்ணலாம். ரைட், ஓகே. ஒரு பிரச்சனையை தீர்த்து பெறப்படும் பேரு வெளியீடு எனப்படும். அவ்வெளியீட்டை பெறுவதற்கு வழங்கப்படும் தரவுகள் உள்ளீடு எனப்படும். உள்ளீட்டை வெளியீடாக மாற்றும் செயல்முறை முறை வழியாக்கம் எனப்படும். இப்ப நீங்க கிரேட் 10ல படிச்சிருப்பீங்க. என்ன, கிரேட் 10ல தரவொண்டு வழங்கப்பட்டு முறைவழிப்படுத்தப்பட்டு அது என்ன வெளியீடு வரப்போறது, என்ன தகவலாக வெளியிட விடப்போகுது. அது போலதான் இங்க ஒரு பிரச்சனை ஒன்றுக்கும் அதே இதுதான். என்ன, தரவுகள் உள்ளிடப்பட்டு அது என்ன செய்யப்படும், அந்த தரவு, அந்த பிரச்சனைக்கான தரவுகள் வழங்கப்பட்டதை வழங்கப்பட்டதை முறை வழிப்படுத்தப்பட்டு வெளியீடாக வரப்போத என்ன பேராயிருக்கும். அந்த பிரச்சனைக்கு தீர்த்து பெறப்படுற வெளியீடாக காணப்படும். இது சின்ன விஷயம், அது ஒன்றும் இல்லை. ரைட், ஓகே. இப்ப முதலாவது பிரச்சனை உண்டு. என்ன முதலாவது பிரச்சனை, இரு எண்களின் கூட்டுத்தொகையை காணல். சிம்பிளானது. என்ன, முதலாம் ஆண்டு புள்ள இல்ல, நர்சரி புள்ளையும் என்ன, இரு எண்களின் கூட்டுத்தொகையை காணல். 2 இலக்கம் தரப்பட்டிருக்கியாம். அந்த 2 இலக்கத்தையும் என்ன கூட்டுறதான். 1+1 2 சொல்லி போட்டு போறதுதான், அவ்வளவுதான். அதை இங்கே ஒழுங்கான முறையில நம்ம எழுதணும். அப்ப உள்ளீடு என்ன, இரு எண்கள். கேள்வியில பிரச்சனையில கிளியரா சொல்லியிருக்கான், இரு எண்களின் கூட்டுத்தொகையை காணல். அப்ப உள்ளீடு என்ன வரும், இரு எண்கள். முறை வழியாக்கம் என்ன, இரு எண்களையும் கூட்டல். வெளியீடு என்ன, கூட்டுத்தொகை. இதான் பிரச்சனையும். உள்ளீடு முறை வழியாக்கம் வெளியீடு, இவ்வளவுதான். அடுத்தது 2வது பிரச்சனை என்ன தந்துகிறான், ஒரு செவ்வகத்தின் பரப்பளவை காணல். செவ்வகம் ஒன்று எப்படி இருக்கும் சொல்லி உங்க எல்லாருக்கும் தெரியும். சரியா?
செவ்வகம் ஒன்று எப்படி இருக்கும்? ஒரு செவ்வகம், ரைட்? ஒரு செவ்வகம் இருக்குன்னு அதுல பரப்பளவை காணணுமா? உங்களுக்கு தெரியும், பரப்பளவு காண்றதுக்கு என்ன? நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கிறது, சரியா? நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கணும் சொன்னா என்ன? இதையும் இது இப்ப இது எக்ஸ் என்றும் இது ஒய்ன்னு எடுத்தோம்னு சொன்னா எக்ஸ் இன்டு ஒய், அவ்வளவுதான். சரி, அதே இந்த கேள்வியில கிளியரான முறைக்கு நாம என்ன செல்லணும்? உள்ளீடு என்ன? செவ்வகத்தின் நீளமும் அகலமும். முறை வழியாக்கம் என்ன? இப்ப நம்ம இதுல இருந்து என்னத்தை காண்ற நம்மளோட குறிக்கோள் நோக்கம் என்ன? செவ்வகத்துல பரப்பளவை காணும். அப்ப பரப்பளவு ஈக்குவல் நீளம் தர அகலம். ஏன் அது இப்படி ஈக்குவல் பண்ணி பெரிய எழுதி பழகுறோம்னு சொன்னா நம்மளுக்கு பின்னால ஏழுக்கு படிக்கிற நேரம் ஈஸியா இருக்கும். அப்ப பரப்பளவு ஈக்குவல் நீளம் தர அகலம்னு சொன்னா வெளியீடு என்ன வரப்போகுது? பரப்பளவு தான் வரப்போகுது, பரப்பளவு. அடுத்தது மூணாவது பிரச்சனை, ஓர் எண் ஒற்றையா இரட்டையா என காணல். இப்ப ஒரு இலக்கம் ஒன்று தரப்படுதான், இந்த இலக்கம் ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணான்னு காணணுமா? நோமலா பார்த்தோம்னு சொன்னா நம்மளுக்கு தரப்பட்ட இலக்கத்தை நம்ம பார்த்துக்கிட்டே குயிக்கா சொல்லிடுவோம், இது ஒற்றையன் இரட்டை எண்ணு சொல்லி. ஆனா கேள்வின்னு சொல்லி வார நேரம் அதுக்கு விடை அளிக்கிறதுக்கு ஒரு முறை காணப்படுது. உள்ளீடு என்ன? எண் இல்லாட்டி வழங்கப்பட்ட எண் ஏதோ உண்டு, உங்களுக்கு விளங்குற மாதிரி நீங்க ஆன்சர் பண்றீங்க, அவ்வளவுதான். ஒரே வழியாக்கம் என்ன? இப்ப தரப்பட்ட எண் ஒன்று ரெண்டால வகுத்து மீதி 0 வந்தா அது இரட்டை எண்ணு அவுட்புட் ஆகும். இல்ல மீதி ஒன்று வருன்னு சொன்னா அது என்ன ஒற்றை எண்ணு சொல்லி ஒரு முடிவுக்கு வரலாமா? அதான் விஷயம். அப்ப அத கேள்விக்கு விடையாக ஒழுங்கான விதத்துல நம்ம எழுதணும், அதெல்லாம் நம்முடைய மார்க்ஸ் தங்கிருக்கி, சரியா? அப்ப முறை வழியாக்கத்துல அந்த எண்ணை வகுத்துட்டோம், மீதி 0 சொன்னா இரட்டை எண்ணென தீர்மானித்தல், மீதி ஒன்று சொன்னா ஒற்றை எண்ணென தீர்மானித்தல். வெளியீடு என்ன? நம்மளுக்கு வெளியீடு என்ன? ஒற்றை எண் இரட்டை எண்ணு ரெண்டா வரப்போகுது இல்ல, ஒரே ஒரு வெளியீடு வரும். ஒன்று ஒற்றை எண்ணா வரலாம், இல்லையா இரட்டை எண்ணா வரலாம். நம்மட மிகுதியை பொறுத்து தான் அது தீர்மானிக்கப்படும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம்? முறை வழியாக்கம் செய்யறோம். மாற்று தீர்வுகள், மாற்று தீர்வுண்டா என்ன? இப்ப மாற்று தீர்வுன்னு சொல்லி சொல்றது ஒரு பிரச்சனை ஒன்றுக்கும் மேற்பட்ட தீர்வு முறைகள் இருக்கலாம். அவற்றில் எளிதான குறைந்த நேரம் எடுத்துக்கொள்ளும் தீர்வு சிறந்ததாக கருதப்படும். இதையே மாற்று தீர்வுகள் என அழைக்கிறோம். இப்ப ஒரு பிரச்சனைக்கு ஒன்றுதான் தீர்வாக இருக்கலாம் சொல்லி கேட்டா இல்லை, பலரும் தீர்வாக இருக்கலாம். அதுல எது குறைந்த அளவு நேரத்துல நம்மளுக்கு இலகுவாக செஞ்சு எடுக்கக்கூடிய தீர்வாக இருக்குமோ அதைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். ஆனா அங்க அந்த சந்தர்ப்பத்துல மாற்று தீர்வுகள்னு சொல்லி எது செல்லுவாரன்னு சொன்னா நிறைய என்ன தீர்வுகள் இருக்குமா, நிறைய தீர்வு முறைகள், அதைத்தான் மாற்று தீர்வுன்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம ஏதாச்சும் ஒரு முறையை தான் எடுத்துக்கொள்ளுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏங்கிற ஊர்ல இருந்து பிங்கிற ஊருக்கு போறோம்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்துல எத்தனையே பாதைகள் காணப்படும், எத்தனையே வழிகள் இருக்கு, நம்ம போகலாம் வரலாம். ஆனா நாம என்ன செய்வோம்? இதால போனா தான் குயிக்கா போய் சேரலாம்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், இல்லையா? கூகுள் மேப்ல சர்ச் பண்ணி பார்த்து நம்ம போவோம். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல எது இலகுவாக குறைந்த நேரத்துல போகலாம்ங்கிறத அவர் எடுக்கிறது தான் அந்த முடிவு, ரைட்? அப்ப மாற்று தீர்வுண்டா என்னண்டு உங்களுக்கு வழங்கியிருக்கும். உங்களுக்கு ஏதும் டவுட் வருமாக இருந்தால் நீங்க தாராளமாக செட்ல போடலாம், நீங்க கொமனா போடலாம், இல்லாட்டி எனக்கு தனியா போடலாம், அது அடுத்த விஷயம். இல்லாட்டி கிளாஸ் முடிஞ்சு குறிப்பிட்ட டைம் தருவேன், நீங்க அந்த டைம்ல கேட்டுக்கொள்ளலாம். இல்ல எனக்கு இதுல சென்னாலும் விளங்கலன்னு சொன்னா நீங்க கிளாஸ் முடிஞ்சு அந்த குறிப்பிட்ட டவுட்டை என் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு போட்டு எடுத்து கொள்ளுங்க, ரைட்? ஓகே, இப்பதான் நம்ம மெயின் விஷயத்துக்குள்ளுக்கு போக போறோம், ரைட்? பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நெறிமுறைகள். நீங்க இங்க படிக்கிற விஷயம் ஏ லெவல்ல ஐசிடி பாடம் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த கிரேட் 10 லெவல்ல படிக்கிறது அப்படியும் அங்க படிப்பீங்க, எந்த மாற்றமும் இல்லை. இதோட இன்னும் அட்வான்ஸா படிப்பீங்க நிறைய விஷயம் நல்லா.
ஆனா இங்க படிச்சு அங்க போறாங்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு பின்பற்றப்படும் படிகளை காட்டுதல் நெறிமுறை எனப்படும். ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு பின்பற்றப்படும் படிகளை காட்டுதல் நெறிமுறை எனப்படும். அப்ப நெறிமுறை என்றால் என்னன்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டான்னு சொன்னா அதுக்கு விடையெழுத தெரிஞ்சிருக்கணும். ஏட்டுட்டாண்டாண்டு இல்ல, கேப்பான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஞாபகம் இருக்கணும். ஓகே. இந்த நெறிமுறையை பார்த்தோம்னு சொன்னா 2 வடிவங்கள்ல உருவாக்கலாமா. 2 வடிவங்கள். முதலாவது பார்த்தோம்னு சொன்னா பாட்செட் கோட்டு படம், ஃபாலோ சார்ட். அடுத்தது போலி குறிமுறை. ஏன் இது 2 வகை வந்த, என்ன வித்தியாசம், எது ஈஸியானது, 2 நம்ம படிக்கணுமா, எல்லாம் பார்ப்போம். பிரச்சினையை தீர்ப்பதற்கான படிமுறைகளை பட உருக்களினை பயன்படுத்தி காட்டல் பாட்செட் கோட்டு படம் எனப்படும். அப்ப இந்த பாட்செட் கோட்டு படத்துல அம்சம் என்னன்னு சொன்னா அங்க நாம தரப்படுற பிரச்சனைக்கான தீர்மானம் தீர்க்கிறதுக்கு எல்லாத்தையுமே அந்த குறிப்பிட்ட ஒரு படிமுறையில பட உருக்களை பயன்படுத்தி தான் நம்ம என்ன காட்டுவோம். அதுக்கான பட உருக்கள் தான் அந்த கீழே தரப்பட்டிருக்கு. ஒரு நீள்வட்டம் மாதிரி ஒன்று தரப்பட்டிருக்கு. அது தொடக்கம் அல்லது முடிவுக்கு பயன்படுத்துறையாம். சும்மா அதை பாருங்க, என்னண்டு கேள்வி செய்யற நேரம் நமக்கு விளங்கும். உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கு செய்யுது. அப்ப இந்த நீள்வட்டம் என்னையாம், தொடக்கம் அல்லது முடிவு, 2க்கும் பயன்படுத்தலாம். இந்த உள்ளீடு அல்லது வெளியீடுக்கு, ஒரு விஷயத்தை உள்ளிடுறதுக்கும் அதை வெளியிடுறதுக்கும் இந்த ஒரு சாய் சதுரம் மாதிரி பயன்படுத்தப்படுதுதான். அடுத்தது முறை வழியாக்கத்துக்கு ஒரு செவ்வகம். இப்ப முறை வழியாக்கத்துக்கு செவ்வகம்னு சொன்னா இங்க மேல நாம பார்த்த இந்த முறை வழியாக்கம் பரப்பளவு ஈக்குவல் நீளம் தரகலம்ங்கிறதெல்லாம் செவ்வகத்துக்குள்ளதான் வரணும். இங்க முறை வழியாக்கம் என்ன, இரு எண்களை கூட்டல் எல்லாம் செவ்வகத்துக்கான் வரணும். இந்த உள்ளீடு வெளியீடு எல்லாம் நீள் வட்டத்துக்கான் வரணும். அதெல்லாம் கேள்வியில பார்ப்போம். இந்த முறை வழியாக்கம் இருக்குதானே, பிரச்சினை 3ல எண்ணை 2ஆல் வகுத்து மீதியை காணல். இந்த சந்தர்ப்பத்துல 2 வெளியீடு தீர்மானம் உண்டு அங்க எடுக்கப்படுது. இதுக்கு என்ன பயன்படுத்துறியாம், தீர்மானத்துக்கு இந்த டயமண்ட் சொல்லி சொல்லுவோம். இது பயன்படுத்துறியாம். சரியா. இது என்ன 2 பக்கம் அம்புக்குரிய போதுன்னு எல்லாம் யோசிக்க வேணாம், நமக்கு எல்லாம் பார்ப்போம். அடுத்தது இது சும்மா அறவோ இருக்கிறதுக்கு பாய்ச்சல் திசையை காட்டுறதுக்கு. இது வட்டம் தொடர்புக்கு, இது அதிகமா நாம பயன்படுத்த மாட்டோம், இருக்கட்டும் அது. ஓகே. அப்ப ஒரு முதலாவது பாய்ச்சக்கோட்டு படம். பாய்ச்சக்கோட்டு படம்னா என்ன, ஒரு பிரச்சனை தீர்ப்பதற்கான எல்லா படிமுறைகளையும் ஓடர் என்ன செய்யற பட உருக்களை பயன்படுத்தி காட்டல். அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு ஒரு நாள் மெனக்கட்டு கொண்டு டெபினிஷன் எல்லாம் நம்ம பாடமாக்குறது இல்லை. நம்மளோட ஐசி பாடம் ஈஸியான பாடம். சரியா. ஐசிடி மிகவும் இலகுவான ஒரு பாடம். நீங்கள் ஒரு வாரத்தில் ஐசிடி படித்தால் கூட ஏ ரிசல்ட்ஸினை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு நான் உத்தரவாதம், நான் கிளியரா சொல்லுவேன். நீங்க விரும்பி குறிய முறையில படிச்சீங்கன்னா ஏ ரிசல்ட்ஸ் டிரெக்ட் அவர். ரைட். போலி குறிமுறை, சுடோ கோட். ரைட். இது என்னது, மேலுக்குத்தான் நாம என்ன பாட உருக்களை கொண்டு கேட்டோம். இது என்னதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பிரச்சினையை தீர்ப்பதற்கான படிமுறைகளை எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் எழுதுதல் போலி குறிமுறை எனப்படும். ரைட். பிரச்சினையை தீர்ப்பதற்கான படிமுறை எல்லாத்தையும் என்னையா எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில எழுதுறதுனா போலி குறிமுறைன்னு சொல்லி சொல்லுவோமா. இங்க நம்ம நார்மலா பார்த்தோம்னா ஆங்கிலத்துல எழுதுவோம். ஆனா நம்மள சிலபஸ்ல அப்படித்தான் நெறி, ஆங்கிலத்துல நம்ம எழுதணும், சில ஆட்கள் வேறு மொழியிலையும் எழுதுவாங்க, அது நமக்கு வேணாம். ரைட். இப்ப பார்ப்போம். நம்ம மேலுக்கு தொடக்கத்துக்கு பார்த்தோம் சொன்னா, தொடக்கம் அல்லது முடிவுக்கு பார்த்தோம் சொன்னா நீள்வட்டம் போட்டோம். ரைட். என்ன ஒரு நீள்வட்டம் போட்டோம். ஆனா இங்கே அந்த இப்ப இது என்ன விஷயம் தெரியாமத்தான் இப்ப படிச்சுட்டு போறோம். சும்மா விளங்கி கொள்ளுங்க. நம்ம கேளுக்கு கேள்வி அதின்னு சொல்லி போற நேரம் ரைட் இதுதான் விளக்கம் நமக்கு விளங்கும். ரைட். தொடக்கமுக்கு இங்கிலீஷ்ல பிகின்னு சொல்லி சொல்லுவோமாம். சரியா. தொடக்கத்துக்கு இந்த சுடோ கோட்ல பிகின்னு சொல்லி சொல்லுவோமாம். அதே இது முடிவுக்கு என்டென்ட் சொல்லி சொல்லுவோமாம். உள்ளீடு, ஒரு விஷயத்தை உள்ளிடுற சந்தர்ப்பத்துல இன்புட் ரீட் கெட்
இது மூணுல ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம் கேள்வியை பொறுத்து. சரியா? அடுத்தது வெளியீடு. வெளியீடுன்னு என்ன? நம்மளுக்கு தெரியும். அவுட்புட் வந்து எப்பயும் தெரியும். அவுட்புட் இல்லாட்டி டிஸ்பிளே இல்லாட்டி ஷோ இதை யூஸ் பண்ணலாம். முறை வழிப்படுத்தல், முறை வழியாக்கம் என்ன? ப்ரோசஸ். நார்மலா ப்ரோசஸ் சொல்லி தெரியும். கால்குலேட் சொல்லிச்சுன்னா இப்ப நம்பர் அதில் கூட்டுற அடிக்கிற அந்த சந்தர்ப்பத்துல கால்குலேட்டர் நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களோட விருப்பம். அடுத்தது தெரிவுன்ற ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரிவு? இங்க நம்ம பார்த்தோம், இந்த தீர்மானத்திற்குள்ளதான் இந்த தெரிவும் வரும். இஃப் தென் எல்ஸ் அண்ட் இஃப். என்னடா இது ஒரு புது சொல்லுகளா இருக்கு. ரைட், நம்ம படிக்கத்தானே தெரியும், படிச்சு என்னன்னு பார்த்துக்குவோம். அடுத்து மீள் செய்கை. மீள் செய்கின்ற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யறதுதான். தமிழ்லே வழங்குதானே மீள் செய்கை. மீள் செய்கை என்ன? ஒரு விஷயத்தை திருப்ப திருப்ப செய்யறது. அதுக்கு தானே என்ன ஓடு, வைல், என் வைல், ரிப்பீட், அன்டில். இதெல்லாம் ஏதோ தந்திரிகை சொற்கள். நீங்க வழங்கிக்குங்க, வீட்டுக்கு பார்ப்போம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரியா? ரைட், ஓகே. இப்ப கொஞ்ச நேரம் இந்த படத்தை கொஞ்சம் கிளியரா பாருங்க. சரியா? கொஞ்ச நேரம் பாய்ச்சக்கோட்டு படம்ல என்ன, போலி குறுமுறை என்னன்னு சொல்லி கொஞ்ச நேரம் பாருங்க. ஆகும். வாங்க பரியுது. ஸோ கொஞ்ச நேரம் நீங்க அதை பாருங்க. உங்கள்ட்ட நோட்ஸ் இருக்கு தானே, பாய்ச்சக்கோட்டு படம்ல என்ன, போலி குறுமுறை என்னன்னு கொஞ்சம் பாருங்க. கொஞ்ச நேரம் வாங்க பறிஞ்சு முடியட்டும்.
ரைட், ஓகே. இப்ப ஒரு சில மாணவர்கள் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, யூனிட் 1 நோட்ஸ் எடுக்கலாமான்னு சொல்லி. நான் ஆல்ரெடி வாய்ஸ் நோட்ல சொல்லி குரூப்ல போட்டிருந்தேன். நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டு நீங்க நோட்ஸ் பிடிஎஃப் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி. ரைட், ஓகே. அப்ப கிளாஸ் முடிய நீங்க மெசேஜ் போட்டு நோட்ஸை எடுத்துக்கொள்ளுங்க. Right. அப்ப நாம இப்ப பார்த்துட்டோம், பிரச்சனையை தீர்ப்பதற்கு நெறிமுறை பயன்படுத்துவோம். அந்த நெறிமுறையில 2 வகையானது காணப்படுது. முதலாவது பாய்ச்சல் கோட்பாடம், இன்னொன்று போலி குறிமுறை. ரைட், ஓகே. இப்ப கீழுக்கு அடுத்ததுக்கு போவோம். அல்கோரிதம் நெறிமுறை ஒன்றை உருவாக்கும் போது அதன் படிகள் சரியான வரிசையிலும் சரியான முறையில் செயல்பட 3 முக்கிய கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த அல்கோரிதம் உருவாக்குற நேரம் பார்த்தோம்னு சொன்னா இங்க 3 வகையான கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் காணப்படுதான். ரைட், அது 3 என்னன்னு சொல்லி படிச்சோம்னு சொன்னா ஓவரால் யூனிட் முடிகிற மாதிரி தான். முதலாவது பார்த்தோம்னு சொன்னா தொடர் கட்டுப்பாடு, சீக்வென்ஸ் கண்ட்ரோல். இந்த தொடர் கட்டுப்பாடு சீக்வென்ஸ் கண்ட்ரோல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஒரு செயல்முறையின் படிகள் எந்த மாற்றமும் இன்றி ஒன்றன் பின் ஒன்றா தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்படுமா. அப்ப இங்க எல்லாமே 1 2 3 4 சொல்லி மேலுக்கு இருந்து ஓர்டரா கீழுக்கு வந்துகிட்டே இருக்கும். இடையில எங்கால வெட்டுவையும் இல்லை, நமக்கு ஒரு நேர் ஓர்டர்ல ஒன்றன் கீழ் ஒன்றாக வந்து கொண்டிருக்கும். அததான் தொடர் கட்டுப்பாடு. கீழுக்கு நீங்க சீக்வென்ஸ் முதலாவது பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வாறு காணப்படுகின்றது என்று. அப்ப ஒன்றன் பின் ஒன்றாக என்ன தொடராக வந்து முடிவடையும். இதுதான் சீக்வென்ஸ் கண்ட்ரோல். இது பார்த்தோம்னு சொன்னா இதில் எந்த தீர்மானமும் அல்லது மீள் செயலும் இடம்பெறாது. என்ன நல்லா வழங்கிக் கொள்ளணும், தொடர் கட்டுப்பாடுல எந்த தீர்மானமும் இருக்க மாட்டாதாம், மீள் செயலும் இடம்பெறாதாம். அதாலதான் அதை தொடர் கட்டுப்பாடுன்னு சொல்லி சொல்றோம். காரணம், 2 எண்களை பெற்று அதை கூட்டுறது, அதுல வெளியீடு உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்தது தெரிவு கட்டுப்பாடு. அந்த பேர்லயே வருது, ஏதோ ஒரு விஷயத்தை என்ன செய்யப்படும், தெரிவு செய்ய போறோம். தெரிவு ஒரு செயல்முறையில் உள்ள நிபந்தனைகளின் அடிப்படையில் செயல்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து நடைமுறைப்படுத்தும் கட்டுப்பாடு தெரிவு கட்டுப்பாடு ஆகும். சரி, அப்ப இங்க என்னதான் ஒரு நிபந்தனைகள் இருந்தாலும் ரைட், அதுல ஏதாச்சும் ஒன்றை எடுத்து வெளியிடுற மாதிரி காணப்படுமா. சரியா, இங்க இஃப் எல்ஸ் போன்ற நிபந்தனைகள் பயன்படுத்தப்படுமா. உதாரணம் தந்திரிக்கு பாருங்க, மதிப்பெண் அதாவது மார்க்ஸ் 25க்கு மேல இருந்தா ஏ ரிசல்ட்ஸ் ஆம், இல்லை என்றா வேறு தரமாம். இங்க என்ன, 2 கிரேட் தான். ஆனா நம்முடைய ஸ்கூல்ல என்ன, ஏண்டு இருக்கு, பிண்டு இருக்கு, சிண்டு இருக்கு, எஸ் சொல்லி எல்லாம் இருக்கு, 4 கிரேட் இருக்கு. இங்க ஒன்று தான் தரப்பட்டிருக்கு. அந்த இஃப் எல்ஸுக்கு ஒன்றுதானா போடலாம்னு சொல்லி கேட்டா இல்ல, நாளையும் நம்ம கொண்டே போடலாம். அது நம்ம கேள்வி செய்யற நேரம் பார்ப்போம். எப்படி ஏபிசிடின்னு வந்து அதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி கேள்வி செய்யற நேரம் பார்ப்போம். இப்ப மேலுக்கு பார்த்தோம் தொடர் கட்டுப்பாடு, ஏழு இறுக்கி தொடரா வரும்னு சொல்லி. அடுத்தது தெரிவு கட்டுப்பாடு, தெரிவு செய்யணும், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தெரிவு செஞ்சு செய்யறது. ரைட். அடுத்தது நீங்க கீழுக்கு பாருங்க, இந்த செலெக்ஷன்ல தெரிவு கட்டுப்பாடுல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த டைமண்ட் சிம்போல் இங்க எல்லோ கலர்ல காட்சப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த எல்லோ கலர், ரைட், இந்த எல்லோ கலர். இப்ப இதுதான் தெரிவுக்கு பயன்படுத்தப்படுறது, டைமண்ட். இங்க ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்குன்னு அதை பொறுத்து வெளியீடு வரும். ஓகே. அடுத்தது முன் செயல் கட்டுப்பாடு, ரிப்பீட்டிஷன். ஒரு செயல்முறை குறிப்பிட்ட நிபந்தனையின் அடிப்படையில் மீண்டும் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் கட்டுப்பாடே மீள் செயல் கட்டுப்பாடாகும். இப்ப ஒரு நிபந்தனையின் அடிப்படையில மீண்டும் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டா அது மீள் செய்யலாம். 1 முதல் 10 வரை எண்களை திரையில் காட்டுதல், பல மதிப்பெண்களின் கூட்டுத்தொகையை கணக்கிடல். ரைட், இந்த மீள் செயலுக்கு நான் சிம்பிளா ஒன்று சொல்றேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்.
டீ ஊத்த போறோம் இல்லாட்டி பிளேன் டீ ஊத்த போறோம். சரியா? நம்ம என்ன செய்ய போறோம்? டீ இல்லாட்டி பிளேன் டீ ஊத்த போறோம். தண்ணி ஒரு பக்கம் கொதிக்குது. சரியா? தண்ணி கொதிக்குது ஒரு பக்கம். நம்ம சீனி இப்ப டீ தானே ஊத்த போறோம். சீனி போட்டுட்டோம், மா போட்டுட்டோம். ரைட். இப்ப தேயிலைத்தூள் ஏதோ உங்களோட ஒவ்வொரு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உண்டு. தண்ணிக்குள்ளேயே போட்டு நீங்க எதுவும் செஞ்சுக்கலாம், இல்லாட்டி வடியில தேயிலைத்தூள் போட்டுறீங்க. இப்ப டீக்கு என்ன மெயின்? நம்ம தண்ணி ஊத்தணும். என்ன? சுடு தண்ணி ஊத்தணும். அப்ப சுடு தண்ணி ஊத்திட்டோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு நம்ம ஊத்தணும். ஊத்தி போட்டு இப்ப நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கோம். நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஆல்ரெடி சீனி மாவெல்லாம் போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குற நேரம் சீனி ஹானா. என்ன? சீனி ஹானா. சீனி ஹானான்னு என்ன செய்யணும்? சீனி திரும்ப போடணும். அப்பையும் திரும்ப சீனி காணடிச்சுன்னு என்ன செய்யணும்? திரும்ப சீனி போடணும். அப்படி இல்லை, நான் சீனி ஆல்ரெடி கூட போட்டுட்டேன், ஒரு தரத்திலே கூட போட்டுட்டேன், தண்ணி ஊற்றி குடிக்கிற நேரம் சரியான சீனி ஆயிருக்கு, கடும் இதா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன வேணும்? தண்ணியை ஊற்றணும். சுடு தண்ணியை ஊற்றி அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். அப்ப இதுதான் மீள் செயலுக்குள்ளே நடக்குது. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஒரு நிபந்தனையின் அடிப்படையில உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான டீ வேணும் சொன்னா அதுக்கேத்த மாதிரி அங்க சீனி தண்ணியை மாத்தி மாத்தி போட்டு குறைக்கிறது மாதிரி இங்க என்ன செய்ய போறோம்? ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் செஞ்சு அதை லூப்னு சொல்லி சொல்லி முடிக்க போறோம். அவ்வளவுதான். சரியா? ரைட். அப்ப இது மூணும் தான் இந்த நெறிமுறைக்குள்ள வந்திருக்கிற கட்டுப்பாட்டு கட்டமைப்பு. சரியா? அப்ப இதுவரைக்கும் பார்த்தது எல்லாம் உங்களுக்கு கிளியரா விளங்கியிருக்கும் நான் நம்புறேன். ஓகே, இப்ப பாப்போம், கேள்விக்கு வருவோம். சரியா? ஒரு கேள்விக்கு வரும். இப்ப முதலாவது, ஒரு வட்டத்தின் பரப்பளவை காணல். ரைட். ஒரு வட்டத்தின் பரப்பளவை காணல். கீழுக்கு எல்லாம் பாக்ஸ் பாக்ஸ் இருக்கு. என்ன பாக்ஸ்? 3 கேள்விக்கு 3 கொட்டி போட்டிருக்கேன். ரைட். இப்ப நான் ஆல்ரெடி மேலே சொல்லிட்டேன் உங்களுக்கு. என்ன? இங்க நம்ம கீற போறது ஃப்ளோ சார்ட். சரியா? இதுல ஃப்ளோ சார்ட் தான் இப்ப படிக்கும். ஃப்ளோ சார்ட் தான் கீற போறோம். ஒரு பாய்ச்சல் படம் ஆரம்பத்துல பார்த்தோம்னு சொன்னா இந்த சிம்போல் பயன்படுத்தணுமாம். நரிக்கிறத என்ன செய்யணுமாம்? பயன்படுத்தணுமாம். முடிக்கிற நேரமும் இதை பயன்படுத்தணுமா? அப்ப நீங்க பாய்ச்சல் பட கேள்வியில என்னதான் செஞ்சாலும் ஆர முதல் ஸ்டார்டிங்கும் கடைசிலையும் இந்த சிம்போல் இருந்தே ஆகணும். இல்லைன்னு சொன்னா அங்க பாய்ச்சல் படமே இல்லை. சரியா? அதை வழங்கிடணும். உள்ளீடு இல்லாட்டி வெளியீடு. நீங்க அந்த கேள்விக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த உள்ளிட போறீங்க, அதுக்கு இந்த சிம்போல் பயன்படுத்தணும். இல்ல வெளியிட போறீங்க, இந்த சிம்போல் பயன்படுத்தணும். முறை வழியாக்கம். இப்ப டீ ஊத்துற நேரம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லுவோம் தானே, அந்த என்னென்ன செஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றத இதுக்குள்ள எழுதுரு. அவ்வளவுதான் விஷயம். அப்ப சீனி போடுற, மா போடுதல், தேயிலை தூள் இடுதல், நீர் ஊடுதல், அதெல்லாம் உள்ளீடுல அமைந்த வரும், இதுக்குள்ள வரும். முறை வழியாக்கம் என்ன? எல்லாத்தையும் போட்டு கலக்குற. அவ்வளவுதான். தீர்மானம் என்ன? தீர்மானத்துக்கு தான் இது பயன்படுத்துற. இங்க என்ன சொல்லுவோம்? சீனி போதுமானதா? என்ன இது? இதுக்குள்ள வாரது கேள்வி. கேள்வியாத்தான் இதுக்குள்ள வரணும், இல்லாட்டி ஒரு வினாக்குறி ஒண்ணு போட்டிருக்கணும். இந்த தீர்மானத்துக்குள்ள எழுதுற என்னதான் இருந்தாலும் இது தீர்மானம். அப்போ ஒன்று வினாக்குறி இருக்கணும், இல்லாட்டி கேள்வி வசனமா உங்களுக்கு எழுதணும். சரியா? இப்ப இங்க நீங்க மேலுக்கு சரி, சீனி போதுமான்னு சொல்லி கேட்டா எஸ்ன்னு சொன்னா என்ன? தேநீர். இல்லைன்னு சொன்னா சீனியை திரும்ப போடணும். அதுக்கேற்ற மாதிரி தான் எழுதுறேன். நமக்கு எழுது பார்ப்போம். ரைட். அப்ப இப்ப என்னென்ன சிம்போல் என்னத்துக்கு பயன்படுத்துறேன்னு சொல்லி உங்களுக்கு வழங்கிட்டு, அப்ப வாங்க இப்ப நம்ம இந்த கேள்விக்கு போவோம். ஒரு வட்டத்தின் பரப்பளவை காணல். சரியா? இப்ப ஒரு வட்டம் இருக்கு. ஒரு வட்டம் இருக்கு. ஒரு வட்டத்துல பரப்பளவை காண்றதுக்கு உங்களுக்கு தெரியும். ரைட். பை ஆர் வர்க்கம். ரைட். பை ஆர் வர்க்கம். சரியா? இப்ப இந்த பைக்கு பெறுமதி உங்களுக்கு தெரியும், 22/7. சரியா? நாம பை டிரெக்டா எழுதுற சரி வரா, 22/7 இருக்கட்டும். சரியா? அப்ப இது இதுதான் என்ன? வட்டத்துல பரப்பளவு. இது இவ்வளவுதான் விஷயம். இதை நாம ஃப்ளோ சார்ட்ல ஆட்டணும். அவ்வளவுதான் இங்க இருக்கிறது. Right. அப்ப ஃப்ளோ சார்ட்ல ஆட்டணும்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு இங்க தொடக்கத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஏதோ ஒரு நீள்வட்டம் சின்னதானே, அந்த நீள்வட்டத்தை பார்த்து இது தொடக்கம். Right. இது தொடக்கம். இது என்ன? தொடக்கம். அப்ப
தொடக்கம் போட்டுட்டோம். முதலாவது விஷயம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப உள்ளீடு செய்யணும். என்ன உள்ளீடு செய்யணும்? இப்ப உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் செல்லுங்க. சரியா? இதுக்கு உள்ளீட்டுக்கு நாம இந்த அடையாளம் தான் பயன்படுத்துவோம். அது சரி, அது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அந்த சரீரத்தை சாட்சி சொல்லுவோமே. அப்ப இந்த உள்ளீடு செய்யறது என்னத்தை பயன்படுத்துவோம் தெரிஞ்சாக்கள் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு ட்ரா பண்றது கொஞ்சம் அப்படி இப்படி போகுது, கொஞ்சம் பேட் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்குது நமக்கு. இதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்க. வட்டத்தை பரப்பளவை காண்றதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், பையார் வர்க்கம்னு சொல்லி. இங்க என்னத்தை உள்ளிடுற நாம தெரிஞ்சாக்கள் செட்ல உடனடியா போடலாம். பார்ப்போம் யாருக்காவது தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி. மேட்ச் படிச்சிருக்கீங்களான்னு பார்ப்போம். ரைட். ரேடியஸ் ஒரு ஆள் ஆன்சர் பண்ணிருக்கு. ரேடியஸ் என்ன? ஆரை. அப்ப ஒரு வட்டத்துல ஆரை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்ப ஆரை தெரியாம என்ன செய்யலா? பரப்பளவை காண இயலா. அப்ப இப்படி ஒரு வட்டத்துல ஆரை என்ன செய்யணும்? உள்ளிடணும். அப்ப என்ன? வட்டத்தின் நீங்க உங்களோட இதுல எழுதலாமா? ட்ரூ பண்ணலாம். வட்டத்தின் ஆரை என்ன பெறுதல். நான் சும்மா எழுதுறேன்னா விளங்குதானே உங்களுக்கு? நான் சொல்ற விளங்குதானே? வட்டத்தின் ஆரையை பெறுதல். சரியா? அப்ப தொடக்கமும் சரி. அப்ப உள்ளீடு என்ன? வட்டத்தின் ஆரையை பெறுதல், அதுவும் சரி. இப்ப இது ரெண்டும் சரிந்துச்சுன்னா ஆரம்பிச்சிட்டம், உள்ளீடும் வந்துட்டு. நடுத்துண்டு என்ன? முறை வழியாக்கம் இல்லாட்டி முறை வழிப்படுத்தணும். முறை வழிப்படுத்துறதுக்கு பார்த்தோம்னா அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த அம்புக்குரிய போட்டு முறை வழிப்படுத்தலுக்கு செவ்வகம். இப்ப அங்க முறை வழிப்படுத்தலுக்கு என்ன வரப்போகுது? வட்டத்திற பரப்பளவை கணிக்கிற. இது பார்த்த முடிச்சுன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விளங்குதோ ரைட். இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று தந்தா நீங்க இப்படித்தான் தீப்பீங்கிறத தான் நீங்க எழுதுற. அதுக்காக வேண்டி விடைய பொழிய எழுதுறல. இந்த பையார் வர்க்கத்துக்கு பையார் கணம் எல்லாம் போட போறல. சில விஷயம் அது அப்படியோதான் இருக்கும். இதுக்குள்ள இங்க எழுதுற விஷயங்கள் இருக்கு தானே. உங்களோட மொழிநாட்டிலே உங்களுக்கு என்ன விளங்குதோ இப்படித்தான் எழுதணும், அப்படித்தான் எழுதணும், உங்களுக்கு விளங்குற மாதிரி நீங்க எழுதினா சரி, அவ்வளவுதான் விஷயம். ரைட், ஓகே. இப்ப இங்கே ஒன்று எழுதலாம் வட்டத்தின் பரப்பளவை கணிக்க. சரியா? அதானே முறை வழியாக்கம். என்ன முறை வழியாக்கம் என்னையோ அதை தனி இதுக்குள்ள எழுதணும். ஒன்று வட்டத்தின் முறை வழியாக்கம் கணித்தென்று எழுத, சாரி, வட்டத்தின் பரப்பளவை கணித்தென்று எழுதலாம். இல்ல கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்ட் எழுதணும் ஈஸியா. பரப்பளவு பரப்பளவு ஈக்குவல் பைட பெருமானம் என்ன? 22/7 தர ஆரை தர ஆரை. இவ்வளவுதான் பரப்பளவு. முறை வழியாக்க நம்ம இதுதான். பரப்பளவு ஈக்குவல் 22/7 பையத்தான் 22/7 சொல்லி போட்டிருக்கேன். தர ஆரை ரேடியஸ். சரியா? அப்ப இங்க என்ன செஞ்சுட்டேன்? ஸ்டார்ட்டும் பண்ணிட்டேன், உள்ளிட்டுட்டேன், முறை வழியாக்கிட்டேன். அப்ப அடுத்தது என்ன? ஒரு ஏதோ ஒன்றை உள்ளிட்டு முறை வழியாக்கினா முறை வழிக்கு போறவோ டிரெக்டா என்ன வெளியீடு தான் வெளியிட போறோம். இப்ப வெளியீடுக்கு என்ன சிம்போல் பயன்படுத்துவோம்? அதையே சரிச்சு திரும்ப கீறி போட்டு நாம என்ன செய்வோம்? இங்க நீங்க கீறுறது அழகா கீறணும். நான் உங்களுக்கு அழகா ஸ்பேஸ் தந்திருக்கேன். சரியா? எல்லாம் தெரிஞ்சா டவுட் தந்திக்கணும். ஓகே. அப்ப வெளியீடு என்ன வரப்பு நமக்கு? கேள்வியிலேயே தந்திருக்கான். கேள்வி ஏழினாச்சு வட்டத்தின் பரப்பளவை காணல, வட்டத்தின் பரப்பளவு, அவ்வளவுதான். என்ன? வட்டத்தின் பரப்பளவு, அவ்வளவுதான். சின்ன விஷயம், பரப்பளவு. ரைட், ஓகே. இப்ப என்ன? இப்ப கேள்வியே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஆனா முடிச்சிட்டோமா? இல்ல. இங்க தொடக்கம் போட்ட மாதிரிக்கு கடைசியில இன்னொரு இதை போட்டு முடிக்கணும். அதுக்கும் ஒரு வட்டம் முடிவு, அவ்வளவுதான் கேள்வி. ரைட். இதுல யாருக்கும் விளங்கலன்னு சொன்னா நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம். வெக்கப்பட தேவையும் இல்லை. நம்ம படிப்பு விஷயத்துல டவுட்டோட அங்க நகரையும் தேவையில்லை. சரியா? இல்ல உங்களுக்கு விளங்கிட்டுனுச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு சார் விளங்கிட்டு எனக்கு வழங்கிட்டு மெசேஜ் போடுங்க பாப்போம். விளங்கலையா? விளங்கல மெசேஜ் போடுங்க பாப்போம். சில ஆக்களுக்கு நான் பேசுற தமிழ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கேட்கறது. ஏன்?
விழாக்கள்ல பாச தமிழ் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கு. ஐ மீன் ஒவ்வொரு பிரதேசமும் ஒவ்வொரு மாதிரியே அதை சொன்னேன். தயவு செய்து வழங்கினாலும் வழங்காட்டியும் செட்ல போடுங்க வாப்பா. ஒரு நல்ல முஸ்பாத்தி ஒண்டி என்னன்னு சொன்னா, இப்ப சில சேர் மாதிரி அடிக்கா தெரியும் தானே உங்களுக்கு என்ன. இப்ப விளங்கிட்டு விளங்கலைன்னு சொல்லி சொல்ற சந்தர்ப்பத்துல நான் சொன்ன மாதிரி தான் சொல்றேன். என்ன உங்களுக்கு விளங்காட்டியும் நீங்க விளங்கலைன்னு சொல்லி சொல்லுங்க, நான் விளங்கப்படுத்துறேன்னு சொல்லி போட்டு என்ன செய்யறேன். ஒருத்தன் விளங்கலைன்னு சொல்லி போட்டா போதும், அவனுக்கு அப்ப நான் படிச்சு தந்து உனக்கு விளங்கலையான்னு சொல்லி ஏசுறது உண்டு. உங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள். ரைட், ஓகே. நான் திரும்பவும் இதை சொல்றேன், சரியா? திரும்பவும் ஒருக்கா சொல்றேன், ஒரு ஆள் கேட்டுடி. இட்ஸ் ஓகே, நம்ம அமைதியாக படிப்போம். நம்மளுக்கு பாப்பா நீ எவ்வளவு காலம் கிடக்கு இங்க பாருங்க, சரியா? நான் திரும்ப மேலுக்கு போயில இவர்த்த வெளிக்கிறதால இஞ்சால எழுதுறேன், சரியா? இங்கெல்லாம் இதை பார்க்க வேணாம். இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு ஆரம்பம் இல்லாட்டி முடிவுக்கு இந்த சிம்பிள் பயன்படுத்துவோம். இது பயன்படுத்துவோம், சரியா? இது பயன்படுத்தும் என்ன? ஆரம்பம் இல்லாட்டி முடிவுக்கு. இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. முதலாவது உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இப்படி சரிச்சு எடுத்துப்போம். என்ன? உள்ளீடு இல்லாட்டி வெளியீடு. இது ஃபர்ஸ்ட்டுக்கு ஞாபகம் வச்சு என்னென்ன பயன்படுத்தப்படுது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உள்ளீடு வெளியீடுக்கு. முறை வழியாக்கத்திற்கு செவ்வகம். முறை வழியாக்கத்துக்கு செவ்வகம். ரைட். அது பிறகு தீர்மானம் எடுக்க போறோமா? ஈராட்சி முண்டை வச்சு தீர்மானம் எடுக்கிறேன்னு சொன்னா அதுக்கு இந்த சிம்பிள். இது என்னன்னு நம்ம என்ன படிக்கல பார்ப்போம். அடுத்தது என்ன? ஆரம்ப முடிவு பார்த்துட்டோம். இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற மெயின் விஷயம், சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கான்செப்டை வழங்கிக் கொள்ளுங்க. அதுக்கு அப்புறம் நம்ம கேள்வியை ஈஸியா வழங்கிக் கொள்ளலாம். ரைட், திரும்ப வாரேன். ஓகே, சரியா? அப்ப வட்டத்தின் பரப்பளவை காணப்புறம் அப்படின்னா என்ன செய்ய போறோம்? தொடக்கம். தமிழ்நாடு தொடக்கம் எழுதிட்டேன். ரைட், தொடக்கம் எழுதிட்டேன். இப்ப உள்ளீடு செய்ய போறோம். அம்புக்குரிய போடு. உள்ளீடு என்ன? இப்படி சரிச்சு வேறு. உள்ளீடு என்ன? வட்டத்துக்கு உங்களுக்கு தெரியும். இப்ப கணிதத்தில் இருக்கிற இந்த வட்டம், சதுரம், செவ்வகம் அந்த இதுகளுக்கான அந்த இப்படியான பையார் வர்க்கம் அது இதுல கொஞ்சம் மிதிக்குதானே, உங்களுக்கு தெரியும் தானே அது. அப்ப அதுல இந்த ஐசிடிக்கும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். மெட்ஸ் படிச்சு, அதாவது மெட்ஸ்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்குமா தெரிஞ்சிருக்கணும், சரி? அது தெரியாண்டு இங்க செய்யாம இருக்கலாம், சரியா? இதை விட மெட்ஸ்ல நீங்க கட்டாயம் படிச்சு தான் ஆக போறீங்க. ஸோ அதை கொஞ்சம் கவனமா படிச்சு கொள்ளுங்க. நான் இப்பயே சொல்லிக் கொள்றேன், சரியா? ரைட், ஓகே. இப்ப இங்க நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த சாட்சி உள்ளீடு எழுத போறோம். உள்ளீடு என்ன? வட்டத்தின் ஆரை. உங்களுக்கு விளங்குற மாதிரி எழுதுங்க, சரியா? எந்த பயமும் கொள்ளாதீங்க நீங்க. வட்டத்தின் ஆரை. அவ்வளவுதான், வட்டத்தின் ஆரை. அடுத்தது அம்புக்குறிய போடுங்க. அடுத்தது என்ன? உள்ளிட்டுட்டோம். முறை வழியாக என்ன? முறை வழியாக்கம். செவ்வக துண்டு, செவ்வகம். நீங்க அழகா அழகா போடுங்க. கேர்ள்ஸ் டிசைன் என்ன அடித்தடி வச்சு கலர்ஃபுல்லா போடுவாங்க. ரைட், ஓகே. இப்ப முறை வழியாக்கம் என்ன சொல்ல போறோம்? நீங்க சும்மா சிம்பிள் எழுதுறீங்கன்னா வட்டத்தின் பரப்பளவை காணல், கணித்தல் ஏதோ எழுதுங்க. இல்லையா, நீங்க அழகான முறைக்கு எழுத போறீங்க. சேருக்கும் கிளியரா வழங்கணும்னு சொன்னா சேருக்கு பரப்பளவோ ஈக்குவல் பைட பெறுமதி என்ன? 22/7 சேர் தர பையார் வர்க்கம் தானே, ஆரை தர ஆரை. இதுதான் நம்முடைய என்ன? முறை வழியாக்கம். அப்ப என்ன? முறை வழிப்படுத்திட்டோம். அடுத்தது முறை வழிப்படுத்தினா அடுத்தது நம்மளுக்கு டிரெக்டா வெளியீடுதான். வெளியீடு என்ன? வட்டத்தின் பரப்பளவு. வட்டத்தின் பரப்பளவு.
அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா கடைசியா முடிச்சுட்டா சரி, முடிவு. அவ்வளவுதான். முதலாங்கல்லி சந்தோஷமா படிச்சு செஞ்சிட்டேன். நான் மேலுக்கு அழகான முறைக்கு இந்தந்த சிம்போல் இதுக்குத்தான் அப்படி சொல்லி கிளியரா படிப்பிச்சுட்டு அழகா இதுக்கு செஞ்சு காட்டிருக்கேன். சரியா? பயப்பட தேவையில்லை. டவுட்டா டிரெக்டா கேளு, எந்த கவலையும் வேணாம். ரைட், ஓகே. இது முதலாவது, இது வழங்கியிருக்கின்ற நம்புறேன். ரைட், உள்ள கேட்டுட்டேன். ரைட், இப்ப ரெண்டாவதுக்கு போவோம். ரெண்டாம் கேள்வி என்ன? ஒரு எண் ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என காணல். என்னடா இது? இது சின்ன புள்ளட கேள்வி மாதிரி இருக்கு. நம்ம மேலுக்கும் பார்த்ததுதான். இங்க என்ன ஃப்ளோ சார்ட்ல காட்ட போறோம். ரைட், வாங்க பார்ப்போம். என்ன ஃப்ளோ சார்ட் கேள்வி வந்தாலும் என்ன செய்யணும்? ஆரம்பம் போட வேண்டும். ஆரம்பம். நம்மட அஜித் சார் ஆரம்பம் படம் இல்ல, நம்ம இங்க இருக்கிற ஆரம்பம். சரி, தொடக்கம் போடுங்க நீங்க. தொடக்கம். ரைட், ஓகே. அப்ப தொடக்கம் போட்டுட்டோம் சொன்னா அடுத்தது உள்ளீடு தான் எழுதணும். என்ன? உள்ளீடு. உள்ளீடுக்கு என்ன? இது உள்ளீடு என்ன? நம்மளுக்கு ஓர் எண் ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என காணு. அப்ப இங்க ஒரே ஒரு எண் தான் இருக்கு. அந்த எண் தான் ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணான்னு பார்க்கணுமா? அப்ப என்ன? எண்ணை உள்ளிடலாம். என்ன சிம்பிளா? எண்ணை உள்ளிடுதல். சிம்பிளா நீங்க எழுதுங்க, உங்களுக்கு விளங்குற மாதிரி எழுங்க, அவ்வளவுதான். எண்ணை உள்ளிடுதல். எண்ணை என்ன செஞ்சிட்டோம்? உள்ளிட்டுட்டோம். ரைட், ஓகே. என்ன உள்ளிட்டுட்டோம் சொன்னா அடுத்தது என்ன செய்யணும்? முறை வழிப்படுத்தணும். ரைட், என்ன செய்யணும்? முறை வழிப்படுத்தணும். நம்மளோட முறை வழி என்ன? உள்ளிட்ட எண்ணை பார்த்தோம்னு சொன்னா 2ஆல வகுக்கணும். என்ன? எண்ணை 2ஆல் வகுக்கணும். அப்ப எண்ணை 2ஆல் வகுத்து மீதி காணல். மீதி வச்சுதான் நம்ம அடுத்தது வேலை செய்ய போறோம். வகுத்து மீதி காணல். என்ன? மீதி காண போறோம். ரைட், ஓகே. அப்ப என்ன செஞ்சிட்டோம்? 2ஆல வகுத்துட்டோம். என்ன எண்ணு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இது ஒரு எண், நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்ப அடுத்தது என்ன? அதுதான் மெயின் விஷயம். இப்ப எண்ண 2ஆல வகுத்ததுக்கு போறவோ அடுத்த ஸ்டெப், அந்த எண் இந்த 2ஆல வகுத்து மீதி இருக்குதானே, அது பூஜ்ஜியமா இல்ல ஒண்டா? இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்டா இருக்கணும். என்ன? ஒன்று பூஜ்ஜியமா இருக்கணும், இல்லையா ஒண்டா இருக்கணும். இது ரெண்டுல ஏதோ ஒன்று. அப்ப இங்க தீர்மானம் ஒன்று எடுக்க போறோம். அப்ப தீர்மானம் ஒன்று எடுக்கிறங்கிற சந்தர்ப்பத்துல பார்த்தோம்னு சொன்னா நாம டயமண்ட் சிம்போல் யூஸ் பண்ணப்படல் வேண்டும். ரைட், நீங்க அழகா கேளுங்க. அப்ப இதுக்குள்ள என்னடா எழுதுறன்னு சொல்லி குழப்பம் இருக்கலாம். சரியா? அப்ப சிம்பிளா எழுதுங்க. மிகுதி பூஜ்ஜியமா? என்ன? நீங்க மிகுதி இல்லாட்டி, சரியா, மிகுதி என்னது? மிகுதி ஈக்குவல் ஈக்குவல் பூஜ்ஜியம். இது கேள்விக்குறி போட்டா மிகுதி பூஜ்ஜியமா, அந்த கேள்வி மாதிரி கேட்கிற மாதிரி மிகுதி ஈக்குவல் பூஜ்ஜியம் சொல்லி நான் போட்டிருக்கேன். இல்லாட்டி, சரியா, உங்களுக்கு விருப்பமா உங்களுக்கு எழுதினா சரி. இப்ப மிகுதி பூஜ்ஜியமாண்டு கேட்டி, இப்ப இதுக்கு ஓம் இல்லை, ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. சரியா? என்ன? ரெண்டே ரெண்டு ஆப்ஷன். நீங்க எத்தனை பேர் மெசேஜ் போட்டிருக்கா என்னண்டு வாக்கியம் இல்லை, டவுட் கட்டிக்காலண்டு வாக்கலாம். ரைட், எல்லாருக்கும் வழங்கிருக்கீங்க, போட்டிருக்கா. சரி, அப்ப நமக்கு ரெண்டு வெளியீடும் சில வரப்போகுது. சரியா? ஒன்று பார்த்தோம்னு சொன்னா இவர்த்தடி நம்ம எழுதணும் மிகுதி பூஜ்ஜியமா. அதுக்கு என்ன ஆம் இல்லைங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கு.
மிகுதி பூஜ்ஜியமான்னு கேட்டா ஒன்று ஆம் என்று வரும், இல்லை என்றும் ஒன்று வரும். இல்லை. ஆம் என்று சொன்னா நாம் என்ன செய்யணும்? ஒரு வெளியீடு ஒன்றை வெளியிடணும். என்ன வெளியீடு? மிகுதி பூஜ்ஜியமாயிருக்குன்னு சொன்னா அது என்ன? இரட்டை எண். ரைட். ஒரு ஆறுங்கிற ஒரு இலக்கம் இருக்கி, நம்ம ரெண்டால பிரிச்சோம், 3 2 6 போனா என்ன? பேலன்ஸ் பூஜ்ஜியம். அப்ப மிகுதி பூஜ்ஜியமா இருக்குன்னு சொன்னா அது என்ன? இரட்டை எண். அப்ப அடுத்த மிகுதி பூஜ்ஜியமான்னு சொல்லி கேட்கிற நேரம் இல்ல பேலன்ஸ் ஒன்று இருக்கி செறிவா நினைச்சுக்கோமே. அப்படியான சந்தர்ப்பத்துல அவுட்புட் என்ன வரும்? ஒற்றை எண். ரைட். அப்ப இது வழங்கியிருக்கும்னு நம்புறேன். அப்ப மிகுதி ஈக்குவல் பூஜ்ஜியம்னு சொல்லி ஆமன்னு சொன்னா என்ன? இரட்டை எண். மிகுதி பூஜ்ஜியமா இருக்கின்னு சொன்னா ஓம் இரட்டை எண். மிகுதி பூஜ்ஜியமாங்கிற கேள்வி கேட்கிற நேரம் இல்ல அங்க பேலன்ஸ் ஒன்று இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொன்னா என்ன? அது ஒற்றை எண். அப்ப இப்ப ரெண்டு வெளியீடு வந்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து நம்ம முடிச்சுடணும், ஃபைனலா முடிக்கணும். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல பார்த்தோம்னு சொன்னா இதையும் கொண்டாந்து இழுத்து வச்சு இதையும் இப்படி இழுத்து வச்சு ரெண்டுக்கும் மொத்தமா ஒரு வட்டத்தை போடணும். இப்படி ரெண்டுக்கும் சேர்த்து ஒண்டா போட்டு முடிவு எழுதுங்க. முடிவு இங்கேருந்து வந்து முடிங்க, இதுல இருந்து முடிங்க. இவ்வளவுதான். தயவு செய்து இது விளங்கிட்டா விளங்கலைங்கிறதுக்கு ஒரு மெசேஜ் உண்டு. ரைட். ஓகே. சரியா? அப்ப இதெல்லாம் கிளியர். இப்ப அடுத்த கேள்வி, மூணாவது கேள்வி என்ன? ஒரு எண் கூட்டத்தின் கூட்டுத்தொகை காணல். சரியா? ஒரு எண் கூட்டத்தின் கூட்டுத்தொகை காணல். இப்ப நீங்க இந்த படம் ட்ரா பண்ணாத யாரும் இருந்தீங்கன்னு சொன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இதை அழிக்க போறேன் கொஞ்சம் குயிக்கா. நான் திரும்ப சும்மா மெனக்கெட்டு ரெக்கார்டிங் பாக்குறத இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சீங்கன்னு சொன்னா ஈஸியா இருக்கும். சரி, ஓகே, நான் அழிக்கிறேன். வெயிட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட்.
உங்களுக்கு தரப்பட்ட டியூப்ல இது நான் நினைக்கிறேன் ஃபில் பண்ணாம இருக்கும் என்டில ஃபில் பண்ணிருக்கேன். ஸோ யோசிப்பீங்க நீங்க. ஒரு எண் கூட்டத்தின் கூட்டுத்தொகை காணல். ரைட், ஒரு எண் கூட்டத்தின் கூட்டுத்தொகையை காணலாம். சரியா, இப்ப இதை பார்ப்போம். மேலுக்கு வாங்க, நீங்க அதை பார்க்க தேவையில்லை. ஒரு எண் கூட்டத்தின் கூட்டுத்தொகை காணலுங்கிற சந்தர்ப்பத்தில் அங்க ஒரு குறிப்பிட்ட அளவான எண்கள் காணப்படும். முதலாவது விஷயம் என்ன? இப்ப எக்ஸாம்பிளுக்கு சும்மா சொல்லுவோமே, இப்ப 1, 4, 8, 10, 15 குறிப்பிட்ட கொஞ்சம் எண்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சு கொள்ளுவோம். அப்ப இந்த எண்கள் இருக்குன்னு சொன்னா நாம் என்ன செய்ய போறோம்? ஒவ்வொரு இலக்கமாகத்தான் என்ன செய்ய போறோம் சொன்னா எடுத்து நம்ம கூட்ட போறோம். சரியா, அப்ப ஒவ்வொரு இலக்கமாக எடுத்து கூட்டுறங்கிற சந்தர்ப்பத்துல நமக்கு டோட்டல் இல்லாட்டி மொத்தம்ங்கிற ஒரு விஷயமும் வரும். மொத்தம். அப்ப இதையும் நம்ம கன்சிடர் பண்ணி கொண்டுதான் இந்த கேள்வி செய்ய வேண்டும். ரைட், இப்ப பார்ப்போம். முதலாவது எண் கூட்டத்தின் கூட்டுத்தொகை காணலுக்கு ஆரம்பம் போடுவோம். ஆரம்பம். ரைட், ஆரம்பம். இப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ஆரம்பம்ங்கிறதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்? உள்ளீடுகளை போட வேணும். சரியா, உள்ளீடுகளை போட வேணும். ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த டோட்டல் என்ற ஒரு விஷயம் இருக்கு. இது இது என்னன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா ஒவ்வொரு இலக்கமும் உள்ளிடுறதுக்கு முதல் வர வேண்டியது. ஏன்? எண்களை உள்ளிட்டது பிறகு எப்பயும் நம்ம டோட்டலா காண்றது கஷ்டம், அந்த மொத்தம் வர மாட்டாது, அதுக்காக வேண்டி. அப்ப இங்க நம்ம என்ன செய்ய போறோம் சொன்னா முறை வழியாக்கக்குள்ள முறை வழியாக்க செவ்வகப்பட்டிக்குள்ள மொத்தம் டோட்டல் அந்த கூட்டுத்தொகைங்கிறத சரியா என்ன செய்ய போறோம் சொன்னா 0 பண்ண போறோம். இப்ப இப்ப என்னதான் இப்ப 2, 3, 4, 5 இலக்கம் இருக்குன்னு சொன்னா இரு மொத்தம்ங்கிற விஷயத்த காண்றதுக்கு முதல் நம்ம மொத்தம் காண்றதுக்கு முதல் இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினா தானே என்ன செய்யும்? மொத்தம் வரும். அதுக்கு முதல் மொத்தம் என்ன? எப்பயுமே 0 தான். அதாலதான் இந்த மொத்தத்தை ஈக்குவல் பண்ணி 0 வச்சிருக்கோம். நம்ம இன்னும் இந்த இலக்கங்களை கூட்டல. ஆகவே மொத்தம் 0வா இருக்கி. நம்ம 0க்கு தான் சமன்படுத்தி எப்பயும் வைப்போம். ரைட், கேளுங்களா? ஒரு எண் கூட்டம் இருக்குன்னு வைப்போம். சரியா, இத கூட்டினோம்னு சொன்னா சரியா, இத கூட்டினோம்னு சொன்னா 9ங்கிற பெறுமதி வரப்போகுது. சரியா, 9ங்கிற பெறுமதி வரப்போகுது. ஆனா இது நம்ம இன்னும் கூட்டல. இதை நம்ம ஈக்குவல் பண்ணிருக்க மொத்தத்துக்கு, மொத்தம்ங்கிறதுக்கு ஈக்குவல் பண்றோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
ரைட், ஓகே. இப்ப ஒரு எண் கூட்டத்தின் கூட்டுத்தொகை காணலுங்கிறதுல பார்த்தோம்னு சொன்னா முதலாவது ஆரம்பம் போட்டிருக்கோம். சரியா? ஆரம்பம் போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இங்க தரப்படுது 2 3 4 5ன்னு சொல்லி ஒரு இலக்கம் 3 தரப்படுது. இப்ப இதற்குத்தான் நாம மொத்தம் காண போறோம்னு சொன்னா மொத்தம் ஆல்ரெடி நாம இன்னும் காணல. இந்த மொத்தத்தை நாம காணல. சரியா? இது 3 தான் இலக்கம் தரப்பட்டிருக்கு. இந்த மொத்தம் காண்றதுக்கு முதல் இந்த மொத்தம் எப்பயுமே என்ன செய்யும் சொன்னா 0ல தான் இருக்கும். ஏன்? நாம இன்னும் ஒன்றையும் கூட்டல. கூட்டியிருந்தா உடனே மொத்தம் 0 ஆகிருக்கும். நமக்கு அது தெரியா. இப்ப நார்மலா பார்த்தோம்னு சொன்னா இப்ப நீங்க டிரெக்டாகவே இவ்விடத்தடியே 3 இலக்கங்களையும் உள்ளிடுதல். சரியா? 3 உள்ளிடுதல் என்று சொல்லி எழுதிட்டீங்கன்னு சொன்னா நீங்க கீழுக்கு செஞ்சு போற நேரம் கூட்டுத்தொகை என்று சொல்லி எழுதலாம். என்ன? கூட்டுத்தொகை என்று சொல்லி எழுதலாம். என்ன? அப்படி. ஆனா நம்ம மேலுக்கு அந்த பரப்பளவு கேள்வி செஞ்ச நேரம் பரப்பளவு ஈக்குவல்னு சொல்லி எழுதின ஞாபகம். அதாலதான் நம்ம அவுட்புட்ல பரப்பளவுன்னு சொல்லி வெளியிட்டோம். சரியா? அதால இப்படியான ஒரு வெளியீடு நம்மளுக்கு ஒரு பெருமானமா நம்ம வழங்க போறோம்ங்கிற சந்தர்ப்பத்துல ஸ்டார்டிங்ல அதை டிஃபைன் பண்ணணும். சரியா? அதாலதான் இங்க மொத்தம் ஈக்குவல் 0ன்னு சொல்லி போடுறோம். மொத்தம் ஈக்குவல் இப்ப 0ன்னு சொல்லி போட்டுட்டோம்னு சொன்னா அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன? உள்ளீடைத்தான் பார்க்க போறோம். என்ன உள்ளீடு? உள்ளீடு. இப்ப ஒரு தரத்துல நம்ம இந்த 3ஐயும் உள்ளிட இயலாம். ஒவ்வொரு இலக்கமாத்தான் உள்ளிடணும். முதலாவது எண். இதை நம்ம என்னன்னு வைக்கலாம். என்னண்டு நம்பர்ஸ ஷோர்ட்டா நம்பர்ஸ். அதுக்கு எண். எண் எண்ணை பெறுதல். எண்ணை பெறுதல். சரியா? அப்ப நாம என்ன செஞ்சுக்கோம்னா இப்ப முதலாவது இலக்கத்தை தான் எடுக்க போறோம். அதுக்கு பிறகுதான் 2வது இலக்கத்துக்கு போகும். அதுக்கப்புறம் 3வது இலக்கத்துக்கு போகும். இல்ல நான் 3ஐயும் ஒரு தரத்துல கூட்ட போறேன்னு சொன்னா இதெல்லாம் தேவையில்லாம டிரெக்டா சிம்பிளா எழுதிடலாம். சரியா? ஒவ்வொருத்தர விருப்பம். ஆனா நம்மளோட சிலபஸ் புக்ல பார்த்தோம்னு சொன்னா இந்த பேட்டர்னும் கொடுத்திருக்காங்க. என்ன சொன்னா இப்ப பாஸ் பேப்பர் இப்படி வார நேரமும் சரி ஃபைனல் ஆன்சர்ல அவங்க இப்படித்தான் வரணும் எதிர்பார்த்துட்டான்னு சொன்னா நம்ம சும்மா சிம்பிளா எழுதவே இல்லை. மார்க்ஸை விட்டு விட்டுருவாங்க. அதான் சொல்றேன். ரைட். எண்ணை பெறுதல். இப்ப எண்ணை பெற்று இப்ப முதலாவது எண்ணை நம்ம இப்ப பெற்றுட்டோம் வைப்போமே. சரியா? அப்ப அடுத்து என்ன வரப்போகுது? இங்க நம்ம இங்க ஒவ்வொரு எண்ணா எடுத்து கூட்ட கூட்ட பார்த்தோம்னு சொன்னா இந்த மொத்தம் என்ன செய்யணும்? கூடிக்கிட்டு போகணும். மொத்தம் கூடணும். 2 சொல்லி இருக்கிறது 2 3 5 மாறணும். 5 4 9 சொல்லி என்ன மாறணும். அப்ப இந்த எண்ணை எடுத்த உடனே என்ன செய்யணும் அப்படின்னா மொத்தம் என்ன செய்யணும்? மொத்தம் ஈக்குவல் டோட்டல் ஈக்குவல் மொத்தம் பிளஸ் என். ஏன்? இப்ப கிளியரா சொல்றேன் பாருங்களா. திரும்ப ஒழுங்கா நம்மளுக்கு டோட்டல் ஆல்ரெடி 0ல இருக்கு. சரியா? டோட்டல் 0ல இருக்கு. முதலாவது எண்ணை நம்ம உள்ளீடு செய்யறோம். 2 உள்ளீடு செய்யறோம். சரியா? 2 உள்ளீடு செய்யறோம். 2 உள்ளீடு செஞ்ச உடனே மொத்தம் என்ன செய்யும்? மொத்தம் ஈக்குவல் மொத்தம் பிளஸ் என். மொத்தம் ஆல்ரெடி என்ன? டோட்டல் ஆல்ரெடி 0. அப்ப இங்க பிளஸ் முதலாவது இலக்கம் என்ன? 2. சரியா? அப்ப டோட்டல் என்ன செய்ய போகுது? மொத்தம் ஈக்குவல் மொத்தம் பிளஸ் என்னங்கிற சந்தர்ப்பத்துல இது 2ஆ மாறிடும். அப்ப இங்க 0 இருக்கிறது இல்ல தாய் 2 ஆகிரும். அதான் விஷயம். ஆனா இங்க நாம என்ன செய்ய மாட்டோம்? டிரெக்டா மாத்த மாட்டோம். ஏன்? இது இங்கதான் மாறும். இந்த இடத்துல தான் என்ன செய்யும் விஷயம்னா அது மாறப்போகுது. சரி. அப்ப மொத்தம் ஈக்குவல் மொத்தம் பிளஸ் என்னன்னு சொல்லி மாறுறதுன்னு சொன்னா அப்ப இந்த இடத்துல என்ன செய்யும்? மாறி அது அப்படியோ இங்க போயிட்டு மொத்தம் என்ன செய்யும்? அது 2ஆ மாறிடும். சரியா? நம்ம இந்த இது செய்யறது டிரெக்டா இங்கேயே மாறலையே. இங்க கால்குலேட் ஆனதுக்கு பிறகுதான் அது இங்க போகும். சரியா? ரைட், ஓகே. இப்ப ரைட்
2. அப்ப இது என்ன செஞ்சுட்டு 2 மாறிட்டு, அப்ப இங்க மொத்தம் இப்ப 2 இருக்கு. சரியா? 2 இருக்கு. இப்ப இதுக்கு பிறகு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், முறைவழி செஞ்சோம்னு சொன்னா உள்ளீடு முறைவழி செஞ்சா அடுத்தது என்ன, வெளியீடுன்னு சொல்லி சொன்னேன். ஆனா இங்க வெளியீடு நம்ம செய்யலாமா? இல்லை. ஏன்? இங்க அடுத்த இலக்கம் 2 காணப்படுது. அடுத்த இலக்கம் 2 காணப்படுது. 3ம் 4ம் காணப்படுது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இங்க ஒரு தீர்மானம் ஒன்று போடணும். இந்த தீர்மானத்துக்குள்ள நான் எழுத சின்னதா இருக்கி, நீங்க எழுதி கொள்ளுங்க. சரியா? இந்த தீர்மானத்துக்குள்ள என்ன எழுத வேணும்னு சொன்னா என்ன, இன்னும் இலக்கம் இருக்காங்கிறத இங்க கேட்கணும். என்ன, சும்மா சிம்பிள் எழுதுறதுதான். வேறு இலக்கம் காணப்படுதா இல்ல வேற எண் இருக்கான்னு சொல்லி நீங்கள் வேறு இலக்கம் உள்ளதா என்ன இதுக்குள்ள எழுதணும். மாறியாக்குறேன்னா வேறு இலக்கம் உள்ளதா. அப்ப வேறு இலக்கம் உள்ளதாங்கிற சந்தர்ப்பத்துல ஆமுண்டு வந்துட்டு இல்ல இல்லைன்னு வந்துட்டு இது இல்லை, இது ஆம். ஆம், என்கிட்ட இன்னும் இலக்கங்கள் இன்னும் 2 3 காணப்படுது. இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா திரும்ப நாம எடுத்துக்கிட்டு போய் மேல விடணும். என்ன, இவ்வடுத்தடிதான் என்ன, எண் உள்ளிடப்படுது. எண் உள்ளிடப்படுதுன்னு சொன்னா நாம என்ன செய்யணும், அதை திரும்ப மேலே கொண்டே விடணும். ஆனா இத இவ்வடுத்தடியை நம்ம அவுட்புட் இருந்தா தான் இப்படி பாக்ஸ் போடுவோம். சரியா? பாக்ஸ் போடுவோம். அது இல்லாம இது என்ன செய்ய போறோம்னு சொன்னா நம்ம இத எப்படியோ மேலுக்கு எடுத்து கொண்டு போய் ரைட், இதை மேலுக்கு கொண்டு போய் இஞ்ச தொடுத்துடுவோம். நாம நினைச்சிருந்தா இஞ்ச தொடுத்திருக்கலாம். இல்லையா, இதை இழுத்து கொண்டு போய் மேலுக்கு தொடுத்திருக்கலாம். ஆனா அப்படி செய்யாம ஏன் இதுக்குள்ள போய் தொடுத்தோம், இஞ்ச தொடுத்தாத்தான் இது திரும்ப கீழுக்கு இறங்குற நேரம் அடுத்த எண் உள்ளிடப்படும். விளங்குதா? அடுத்த எண் உள்ளிடப்படும். ரைட். அப்ப ஆமுண்டிச்சுன்னா உள்ளிடப்படும். இப்ப போய் இப்ப 2வது ரவுண்ட் போகுது. இந்த நீளம் என்ன, 2வது ரவுண்ட் போய் எண்ணெய் பெறும். என்ன, 2வது 3வது எடுக்கும். 3வது வார நேரம் மொத்தம் ஆல்ரெடி 2. அப்ப மொத்தம் ஆல்ரெடி 2ங்கிறதால ஆல்ரெடி 2 பிளஸ் புதுசா வந்த நம்பர் என்ன, 3. அப்ப 3ம் 2ம் 5. அப்ப 2 வெட்டுப்பட்டு 5 வரும். 2 வெட்டுப்பட்டு 5 வரும். ரைட். அடுத்தது 2 வெட்டுப்பட்டு 5 வந்துட்டுச்சுன்னா அடுத்தது என்ன செய்யணும், அடுத்த இலக்கம் வரணும். இப்ப திரும்ப வந்து கேட்கும், வேறு இலக்கம் உள்ளதா, வேறு இலக்கம் உள்ளதா. ஆம், என்ன, 4ஆம் நம்பர் ஒன்று இருக்கல நம்மகிட்ட. அப்ப திரும்ப அதுக்குண்டு சொல்லி திரும்ப அடுத்த ஓட கொண்டே போடுறல நம்ம ஒரு ஓடு தான். நம்மளுக்கு இந்த இந்த நீல லைன் மட்டும்தான், இந்த கருப்பு வர மாட்டவா ஞாபகம் இருக்கட்டும். ரைட், அந்த நீல மட்டும். அப்ப திரும்ப போய் 4ஆம் நம்பர் எடுக்கும். 4ஆம் நம்பர் எடுக்குதுன்னு சொன்னா இப்ப ஆல்ரெடி 5 இருக்கு. மொத்தம் என்ன, 5. மொத்தம் 5 பிளஸ் 4. 5 4 என்ன, 9. அப்ப அந்த 5 தாய் 9 ஆக போகுது. இப்ப 9 ஆகி இப்ப திரும்ப கீழுக்கு இறங்கும். எண்ணை பிறப்பாக்கும். சரியா? வேறு இலக்கம் இருக்கா? இல்ல, அதோட ஸ்டொப் ஆகிரும். அப்ப இப்படி செஞ்சதோட முடிச்ச சரியா? இல்ல, நம்ம ஃபாலோ சாட்டை முடிக்கல. அப்ப வேறு இலக்கம் இருக்கா? இல்லைன்னு சொன்னா இதுக்கு கீழுக்கு என்ன வரும் சொன்னா இதுக்கு கீழுக்கு வெளியீடு வரும். என்ன வெளியீடு, நான் கீழே ஸ்கிரீனை தள்ளினா மேலுக்கு இல்ல தாயிரும். அதைத்தான் பார்ப்போம். சரியா? வெயிட் பார்ப்போம். ஸ்கிரீன் நம்போ அதான் சொன்னேன். ரைட். இப்ப இல்லைன்னு சொல்ற நேரம் அப்ப கீழுக்கு நாம வெளியீட்டுக்கு என்ன பயன்படுத்தும், வெளியீடு என்ன, இந்த கூட்டுத்தொகை, எண்களின் கூட்டுத்தொகை. இந்த 3 எண்ணு நம்ம மென்ஷன் பண்ணல, ஏன், இந்த எண் இலக்கத்தை தான் போட்டியும். அப்ப எண்களின் கூட்டுத்தொகை, அது கீழுக்கு என்ன வரும், அது கீழுக்கு இப்படி போட்டு முடிவு வரும். சரியா? இதான் இந்த ஒரு எண் கூட்டத்தின் கூட்டுத்தொகை காணலுக்கானது. உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா?
கொஞ்சம் செல்லுங்க அப்போ டவுட் இருக்கா இல்லையாண்டு. ஒரு ஆள் என்கிட்ட கேட்டு போட்டிருக்கி, சார் இந்த யூனிட் கஷ்டமா? நான் கிளியரா சொல்லிக்கொள்றேன். நாம ஆரம்பத்துல இருந்து கிளியரா படிச்சு போனோம்னு சொன்னா டவுட் இல்லை. நான் சீரியஸா சொல்ல உண்மையே கஷ்டமான யூனிட்டே இல்லை. நீங்க பாஸ் பேப்பர் கேள்வியை செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா என்னடா அது இவ்வளவு சின்ன கேள்வியாண்டு உண்மையா நீங்க நினைப்பீங்க. சரியா? இந்த நான் யூனிட் முடிஞ்சதுக்கு பிறகு, அதாவது இந்த முதலாவது யூனிட் முடியே நான் பாஸ் பேப்பர் கேள்வியா செஞ்சு விடுவேன் எப்பயும். கிரேட் 10க்கும் சரிதான், கிரேட் 11க்கும் சரிதான். யூனிட் முடிய பார்த்தோம்னு சொன்னா நம்ம பாஸ் பேப்பர் கேள்வி தான் செய்யணும். இந்த டேர்ம் பேப்பர்லாம் தேவை நமக்கு, பாஸ் பேப்பர். இந்த யூனிட் முடியுதா, அதுல இருக்கிற கேள்விகளை செய்யும். நான் உங்களுக்கு தொகுத்து என்னென்ன கேள்வி இங்க இருக்குன்னு சொல்லி நான் தருவேன். சரியா? இந்த டியூப்ல தந்த டியூப்ல கேள்விக்கு நான் போடலன்னு நினைக்கிறேன். ரைட்? இப்ப நான் எகெயின் சொல்றேன், எல்லா மாணவர்களும் சொல்ற ஒரே விஷயம், ஐசிடி இருக்கிற கஷ்டமான ஒரே ஒரு யூனிட் இந்த கிரேட் லெவல்ல முதலாவது யூனிட் தான். ஆனா நான் சொல்றேன், அது மிகவும் இலகுவான பாடம். அது உங்களை பொறுத்தது. நீங்க யோசிச்சு அதை விளங்கி அந்த ட்ரோ பண்றதுலாம் தங்கி இருக்கி. ரைட்? ஓகே. ஓகே, ஆல்ரெடி சரியா அதிக அளவானாக்கள் கிளியர்னு சொல்லி போட்டிருக்கீங்க. விலங்குகள் என்ன நீங்க தாராளமா திரும்ப நீங்க ரெக்கார்டிங்ல பார்த்து தெரிஞ்சு கொள்ள இயலும். இதுல ஒரு சில மாணவர்கள் பிப்ரவரி ஓலெவல் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, எனக்கு தெரியும். எப்படி இந்த மந்த்துக்குள்ள முடிஞ்சிடும். சரி, அவ்வளவு பெரிய உண்மையா யூனிட் இல்லை இது. இதுல மெயினா இந்த இந்த மாதிரி ஓலெவல் எக்ஸாம் எழுதுற மாணவர்கள் இருக்கிற நீங்க தயவு செய்து ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளுங்க. எல்லா யூனிட்டும் கிளியரா படிங்க. அதோட இந்த இந்த யூனிட் வழங்கலன்னு சின்னத்துக்காண்டி தான் நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற முன்னே வச்சு எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்தோம்னு சொன்னா இதுல இந்த ஃபாலோ சார்ட், சுடோ கோட் இதுகளையும் அங்கே நம்ம பஸ்கால் பார்ப்போம். ரைட்? அதுகளையும் பார்த்தா காணும். அங்கே பின்னிக்கிற தியரி பார்ட் தானே, அந்த தியரி பார்ட் அதுகள் எல்லாம் நீங்க அதுக்கு எல்லாம் புரிஞ்சிருந்து படிக்கணும், கிளாஸ் ட்ரெயின் பண்ணணும் இல்லை. அது பின்னிக்கிற அந்த அளவும் இல்லை. சரியா? நீங்க இந்த மாசத்தோட இந்த யூனிட் முடியும், அதுல எந்த பயமும் கொள்ள தேவையில்ல. ரைட்? சரி, இந்த எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன்னா ஓகே. மத்தாக்களுக்கான காலங்களுக்கு நம்ம அமைதியா அழகா எல்லா விஷயமும் படிக்கலாம். சரியா? ரைட். அடுத்தது, ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்கு என்கிட்ட கிரேட் 10 நோட்ஸ் இல்லை, கிரேட் 10 நோட்ஸ் எடுக்கலாமான்னு சொல்லி. ரைட்? ஒரு விஷயம் நான் இதுல கிளியரா சொல்லிக்கொள்ள விரும்புறேன். சரியா? நம்மளுக்கு கிரேட் 11 எந்த அளவு முக்கியமோ அதே மாதிரி கிரேட் 10ம் நமக்கு முக்கியம். சரியா? கிரேட் 11 மட்டும் கிளியரா படிச்சு நம்ம எடுக்க இயல, கிரேட் 10 கிளியரா படிக்கணும். சரியா? இந்த மாதிரி 2026 இந்த கிரேட் 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோம்னா நான் புது அப்டேட்டோட கிரேட் 10 புக் அடிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான மாணவர்கள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணி உங்களோட புக்கை ஆர்டர் பண்ணி கொள்ளுங்க. சரியா? நான் ஒரு கப் பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். சரியா? அப்போ அடுத்தது அடுத்த மாதம் இல்லாட்டி இப்போ இருக்கிற புக் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? உங்களுக்கு அது மிகவும் பிரயோசனம் உள்ளதாக இருக்கும். நீங்க எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா கொஞ்சம் இது படிக்கிறது மட்டும்தான், அவ்வளவு வேற ஒன்றும் இல்லை. ரைட்? நான் அனுப்பியிருக்கிற கிரேட் 11 யூனிட் 1 இந்த நோட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் புக்ல எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குன்னு சரி. சரியா? உங்களோட புக்கை பார்த்தாலே படிக்கிறேன்னு பெறமாட்டோம். இப்படித்தான் இருக்கு. ரைட்? நீங்க புக்கை இந்த டியூட் இப்போ உங்களுக்கு அனுப்பியிருக்கிறதால அந்த ஒரு ஃபீல் இல்லாம இருக்கு. புக்கை நேர்ல பார்க்கணுமே, புக் சும்மா வேற மாதிரி இருக்கும். ரைட்? அப்ப பார்த்தோம்னு சொன்னா இன்றைய கிளாஸ் நான் இதோட முடிச்சு கொள்றேன். இன்னைக்கு நம்ம படிச்சதே காணும் உண்மையா. நீங்க படிச்சு ட்ரோ பண்ணி இன்றைய கிளாஸ்ல படிச்சது கொஞ்சம் நீங்க இப்போ ஒரு 5 நிமிஷம் எடுத்து சும்மா ரைட் இதுதான் விஷயம் மேல பார்த்துக்கொள்ளுங்க. ஃபாலோ சார்ட் என்ன பயன்படுத்திக்கோம், என்ன மாதிரி இது சொல்லி பாருங்க. சரியா? பார்த்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா உடனே வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் போட்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க.
இன்ஷா அல்லாஹ் நாளை கிளாஸ்ல சந்திப்போம்.